வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. காய்கறி உற்பத்தியில் விவசாயிகள் அதிக லாபம் பெற புதிய ரகங்களை கண்டுபிடித்து அதன் விதைகளை விவசாயிகளுக்கு அளித்து வருகிறது. வைகை அணை விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை குறிப்பாக தக்காளியில் விதை உற்பத்தி செய்ய விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. தக்காளியில் தரமான விதை உற்பத்தி செய்ய நிலத்தேர்வு முக்கியமானது. கலப்பு ஏற்படாமல் இருக்க தக்காளி முன்னதாகவே பயிர் செய்திருக்க கூடாது. இது தவிர ஏக்கருக்கு எந்த அளவு விதை தேவை, விதை நேர்த்தி எவ்வாறு, எவ்வளவு நேரம் மருந்து கலந்து வைத்திருக்க வேண்டும், தக்காளியில் தரமான விதை உற்பத்தி செய்ய எந்த மாதிரியான தக்காளிகளை தேர்வு செய்ய வேண்டும் போன்ற பல தகவல்களை இப்போது விளக்குகிறார் தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் வி பரமசிவம் அவர்கள். இந்த தக்காளி எடுத்துட்டிங்கன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விதை உற்பத்திக்குன்னு நம்ம நிலம் தேர்வு செய்யும் போது இதுக்கு முன்னால் தக்காளி பயிர் செஞ்சிருக்கக்கூடாதுங்க. அப்படி செஞ்சுருந்தோம்னா முன்னால் ஏதோ ஒரு பழத்துலேருந்து விதைகள் விழுந்து முளைச்சி இதனோட ரகத்தில் இனக்கலப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிலம் தேர்வு செய்யப்படும் போது இதுக்கு முன்னால் பயிர் தக்காளி இருக்கக்கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பயிர் விலகு தூரங்க. ஒரு ரக தக்காளிக்கும் மற்றொரு ரக தக்காளிக்கும் குறைந்தபட்சம் இடைவெளி 25 மீட்டர் இருக்கணுங்க. இந்த 25 மீட்டர் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா இந்த இனக்கலப்பு கலக்காமல் இருக்கிறதுக்காக. இனக்கலப்பு கலந்துருச்சுன்னா நம்மளுக்கு விதையோட வீரியம் குறையுங்க. அதனால் பிற்காலத்தில் மகசூல் அதிக அளவு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தக்காளி பயிருக்கு குறைந்தபட்சம் பயிர் விலகு தூரம் 25 மீட்டர். இப்போ நம்ம நிலம் தேர்வு செஞ்சிட்டோம். அடுத்தது பயிர் விலகு தூரம் பார்த்துட்டோம். இப்போ விதை எவ்வளோ, ஒரு ஏக்கருக்கு விதை எவ்வளோ வேணும்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு விதை அளவு 150 கிராம். இந்த 150 கிராம் விதையை எடுத்துகிட்டு விதை நேர்த்தி செய்யணுங்க. அதாவது விதைக்கிறதுக்கு முன்னால் 150 ஒரு ஏக்கருக்கு இப்போ 1 கிலோ விதைக்கு நம்ம 2 கிராம் கார்பன் டெசிம் சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மருந்தை 150 கிராமுக்கு அளவை எடுத்துகிட்டு நம்ம 24 மணி நேரத்துக்கு முன்னால் விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் கழித்து அடுத்து விதைப்பு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்றாங்காலை பற்றி பார்ப்போங்க. இப்போ தக்காளி நாற்று விடுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க நாற்றாங்கால் எப்படி பண்ணுறதுன்ட்டெல்லாம். இப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா விதை உற்பத்திக்கு நல்ல ஒரு வீரியமான நாற்றுகள் வேணும்னா ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டர் அளவுக்கு நீங்கள் மேட்டுப்பாத்தி நாற்றாங்கால் அமைச்சுக்குங்க. அதில் தொழு உரம் 10 கிலோ, அடுத்து சூப்பர் பாஸ்பேட் ஒரு 100 கிராம், ஃபியூடான் ஒரு 10 கிராம், அப்புறம் நீம் கேக் ஒரு 10 கிலோ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு லைன் போடுங்க. லைன் போட்டு அந்த லைனில் நாற்றுக்களை விதையில் தூவி விடுங்க. விதையை தூவி விட்டு நாற்றாங்களை இந்த கையில் நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு
அப்புறம் பூவாளி கொண்டு தண்ணி ஊற்றுங்க. பூவாளி இல்லை அப்படின்னா குடத்துல வந்து தண்ணி கையில் வந்து இப்படி மறைச்சி வச்சுட்டு குடத்தை வந்து இப்படி வந்து கவுத்து விட்டு அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி வந்து லேசாக வந்து நாற்றாங்கால் மேலே படியும். இது மேலே வந்து விதை வந்து தெரிச்சு போகாமல் வந்து நமக்கு உதவியாக இருக்குங்க. நாற்றாங்கால் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாற்றோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 நாள் நாற்று வயசு இருக்கும்போதே நம்ம வந்து நாற்றை வந்து பறித்து பிரதான வயலுக்கு கொண்டு போயிடணுங்க. இப்போ பிரதான வயல் வந்து தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உழுதுட்டு இப்போ தக்காளிக்கு வந்து நம்ம பார் போடும்போது நம்ம வந்து அளவு சொல்கிறோம். பார் அளவு வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 45 இருக்கணும். 60க்கு 45 அளவில் வந்து 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து பார் போட்டு ஒவ்வொரு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம நாற்று நடணுங்க. இதான் வந்து தக்காளிக்கு வந்து பரிந்துரை செய்கிற ஒரு நமக்கு வந்து பயிர் இடைவேளை. 60, 40, 40ன்னு சொல்லிட்டு தலை, மணி, சாம்பல் சத்து நம்ம வந்து பரிந்துரை செய்யப்படுறோம். இந்த 60 வந்து முதல்ல வந்து 30 கிலோ வந்து தலைச்சத்தையும் 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்தையும் வந்து அடியோரத்தில் போட்டு மீதமுள்ள ஒரு 30 கிலோ தலைச்சத்தை வந்து பூக்கும் தருவாயில், அதாவது வந்து நட்டு ஒரு 30 நாளில் வந்து நீங்கள் வந்து தலைச்சத்தை மறுபடியும் வந்து இட்டு மண்ணணைக்க வேண்டும். தக்காளியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்லா பூ பிடிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி வந்து நம்ம தெளிக்கணுங்க. அந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி பார்த்திங்கன்னா நாப்தலின் அசிட்டிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி. இந்த நாப்தலின் அசிட்டிக் அமிலம் வந்து 20 ppm என்ற அளவில் வந்து இப்போ 20 ppmனு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து 2 ml போட்டிங்கன்னா நம்மளுக்கு 20 ppm கிடைக்கும். காய் பிடிச்சி அந்த பிஞ்சிலும் உதிராமல் இருக்கும். அதாவது செடியில் வந்து காய்கள் வந்து நிலைச்சு நிற்கும். இந்த அறுவடை வந்து ஒரு முக்கியமான தருணங்க. விதைப்பயிருக்கு நம்ம வந்து போட்ட தக்காளி பயிரை வந்து இந்த பழங்கள் வந்து நன்றாக பழுத்திருக்கணும். இந்த பழங்களை வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும். இப்போ நீங்கள் காய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 12 பறி வரும். ஆனால் விதைப்பயிருக்குன்னு போடும்போது இந்த பழுத்த பழங்களை விடும்போது நமக்கு வந்து நம்ம 6லேருந்து 7 பறி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பின்னால் வர பழங்களெல்லாம் வந்து நம்ம விதைப்பயிருக்கு எடுத்துக்கூடாதுங்க. இந்த மாதிரி நன்றாக பழுத்த பழங்களை வந்து நம்ம அறுவடை செஞ்சுட்டு இந்த பழங்களெல்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விதைகளை எப்படி பிரித்து எடுக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த பழங்களை கொண்டு போயிட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து தண்ணியில் கொஞ்சம் லைட் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் அதை விட்டுட்டு 12 மணி நேரம் கழித்து இந்த பழத்தை வந்து கூழ் மாதிரி ஆயிரும். உள்ளே போயிட்டு நம்ம வந்து மிதிச்சு விட்டோம்னா கூழ் மாதிரி ஆயிரும். இந்த பழக்கூழ் ஆயிருங்க. அந்த பழக்கூழுக்கு என்ன பண்ணணும்னா 1 கிலோ பழக்கூழுக்கு வந்து 30 ml வணிக ரீதியான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு இருக்குதுங்க. அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து 30 ml 1 கிலோ பழக்கூழுக்கு 30 ml விதம் கலந்து இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம ஒரு குச்சியை வச்சு நம்ம வந்து கலக்கிட்டே இருக்கணும். அப்போ கலக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த விதையில் ஒட்டி இருக்கிற எல்லாமே வந்து அந்த வளபளப்பான பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு வெளியே வந்துடும். இப்போ கழுவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து விதைகளை வந்து எடுத்து உலர வைக்கணும். இதமான வெயிலில் தான் வந்து விதைகளை காய வைக்கணும். இப்போ விதைகளை வந்து எவ்வளோ நேரம் காய வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த தக்காளி பொதுவாக காய்கறி பயிர்களுக்கு வந்து இந்த விதையோட ஈரப்பதம் வந்து 8% அளவுக்கு வந்து இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுங்க. அப்படி மேலே இருந்தால் அதிக அளவில் வந்து நமக்கு பூஞ்சான தாக்குதல் வரும். அதனால் வந்து 8% அளவுக்கு வந்து விதைகளை வந்து காய வச்சுட்டு அடுத்தது வந்து விதைகளை வந்து நம்ம வந்து சல்லடை கொண்டு சலிச்செடுக்கணும். அதாவது வந்து கிரேடிங்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளிக்கு வந்து வட்டக்கண் சல்லடை வந்து 12க்கு 12ங்கிற வட்டக்கண் சல்லடை கொண்டு விதைகளை வந்து நம்ம சலிச்செடுக்கணும். இப்படி சலிச்செடுத்த விதைகளை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 80லேருந்து 100 கிலோ வரைக்கும் வந்து நமக்கு வந்து விதைகள் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து நம்ம வந்து விதை நமக்கு கிடைக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் வி. பரமசிவம் அவர்களை 09443059744 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.